ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பென்குயின் டியூட்டோரியல்ஸ் தமிழ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, எடிட்டபிள் ஸ்ப்ளைனில் மூணாவது டாபிக், அதாவது ஸ்ப்ளைன் வெர்டெக்ஸ் செக்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். செக்மெண்ட்டில் இன்னும் ரெண்டு மூணு டாபிக் வந்து இருக்குது, அதை ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன், சரிங்களா? அண்ட் இது வந்து எடிட்டபிள் ஸ்ப்ளைனில் ரெண்டாவது டியூட்டோரியல், ஓகேவா? இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரையும் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3 days மேக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன், சரியா? சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது எக்ஸ்ப்ளோடு, சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட் இருக்கு. ஸோ இந்த ப்ராக்கெட்டை எப்படி ஆஃப் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். செலெக்ஷன் ப்ராக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி அப்ளை ஆல் பீப்பை கொடுத்து க்ளோஸ் பண்ணி அகைன் செலக்ட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலரை அப்ளை பண்ணுறேன், ரைட்? இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, ஜஸ்ட் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் ஸ்ப்ளைன், அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் ஸ்ப்ளைன். ஓகே, ரைட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்ப்ளைனை இந்த கமெண்ட் பேரை இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், சரியா? உங்களை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ இதான் எக்ஸ்ப்ளோர். இந்த விதிங்களா இருக்குது. எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது என்ன? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த சர்க்கிளில் 4 வெர்டெக்ஸ் இருக்கு, சரிங்களா? இதில் 2, இதில் 2. ஸோ நீங்கள் வெர்டெக்ஸை வச்சு செலக்ட் பண்ணீங்கன்னா நார்மலாக நீங்கள் இந்த வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும். செக்மெண்ட்னா 4 செக்மெண்ட்டே செலக்ட் பண்ணலாம், பார்த்தீங்களா? பட் ஸ்ப்ளைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றா தான் செலக்ட் ஆகும். 400 வெர்டெக்ஸ் 400 செக்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் ஸ்ப்ளைனை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒன்றா தான் செலக்ட் ஆகும், சரியா? அதான் வந்து 3ds மேக்ஸோட ஒரு சின்டாக்ஸ். பட் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்மெண்ட்ல இந்த மாதிரி செலக்ட் ஆகுது 4 நாளா, பட் எனக்கு ஸ்ப்ளைன்ல இந்த மாதிரி 4 நாளா செலக்ட் ஆகணும். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளைன் கூட செக்மெண்டாக மாற்றலாம், ஓகேவா? ஸோ இதான் வந்து ரூல். எக்ஸ்ப்ளோரோட ரூல் இதுதான். அதாவது 400 செக்மெண்ட் ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸ்ப்ளைனில் மொத்தமாக தான் செலக்ட் ஆகும். அதே நீங்கள் ஸ்ப்ளைனில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்க அப்படின்னா செக்மெண்டாக செலக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இதான் வந்து எடிட்டபிள் ஸ்ப்ளைனில் எக்ஸ்ப்ளோரோட டாபிக், ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது, டிட்டாச். இந்த டிட்டாச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ரீஓரியன்ட் காப்பின்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன், சரியா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதை எடுத்து எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளைனை எடுத்து இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னாச்சு, எனக்கு 3மே எனக்கு வந்து ஒரு குரூப்பாக மாறிடுச்சு. ஆக்சுவலி இது குரூப் இல்லை, எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக மாறிடுச்சு, ரைட்? ஸோ இதான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்க. நான் இந்த ஸ்ப்ளைன் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதை வந்து டிட்டாச் பண்ணணும். அதாவது இந்த 2 சர்க்கிளில் இருந்து எனக்கு இதை டிட்டாச் பண்ணணும். டிட்டாச் பண்ண ஆல்ரெடி தெரியும், சேர்ந்து இருக்கு. அட்டாச் பண்ணதை டிட்டாச் பண்ணணும். இப்போ நான் அட்டாச் பண்ண மாதிரி தான். அட்டாச் எப்படி நம்ம இந்த 2ம் பண்ணமோ அதே மாதிரி நான் இந்த 1 டிட்டாச் பண்ண போகிறேன். அதாவது அதுல இருந்து பிரித்து எடுக்கணும், சரியா? இந்த கடல் தண்ணியிலேருந்து உப்பை பிரித்து எடுக்கணும் பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து கடல் தண்ணின்னு வச்சுக்கோங்க, இந்த 2, சரியா? இது வந்து உப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த கடல் தண்ணியிலிருந்து இந்த உப்பை நான் இப்போ வந்து பிரித்து எடுக்கணும். இதுதான் டாபிக், ஓகேவா? பட் நான் பிரித்து எடுக்கும்போது எனக்கு இந்த ஒரு உப்பு இன்னொரு உப்பா கிடைக்கணும், புரியுங்களா? அதாவது இதோட ஜெராக்ஸ் எனக்கு வேணும், புரிஞ்சுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், காப்பி கொடுத்துக்கிட்டு டிட்டாச் பண்ணி விட்டுருங்க. இப்போ எனக்கு என்னாச்சு, 1 2 3 4 காப்பி இருக்கு. ஒரு காப்பி இதுக்கு மேலே இருக்கும், வந்துருச்சா? பார்த்தீங்களா? பட் அந்த டிட்டாச் பண்ணது இப்போ இதுதான் காப்பி, புரியுங்களா? பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாரி, இதுதான் காப்பி. ஆனால் இந்த காப்பியோட சாரி இது வந்து ஒரிஜினல். இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இது பண்ணது, இதில் டிட்டாச் பண்ணது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதோட ஒரு காப்பி எனக்கு தனியாக கிடச்சிருக்கு. ஆனால் இது எல்லாமே எனக்கு எடிட்டபிள் ஸ்ப்ளைனில் தான் இருக்குது,
பட் நான் இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா ஆகலை. ஸோ இதான் டாபிக். ஓகேவா? இதான் காப்பி அப்படிங்கிறது. காப்பின்னா என்ன? நான் வந்து இந்த ரெண்டு இடத்த அட்டாச் பண்ணேன், ஒன்று டிட்டாச் பண்ணேன். ஆனால் டிட்டாச் பண்ணதில் டிட்டாச் பண்ணதான் இருக்குது, பட் நான் காப்பி பண்ணது எனக்கு இதாகி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதான் விஷயம். ஓகேவா? புரியலைன்னா ஒரு வாட்டி கூட ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஓகே. அடுத்தது ரீஓரியன்ட் ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் ரீஓரியன்ட்? நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிட்டாச் பண்ணி விடுறேன். எனக்கு என்ன செய்யும், அது டிட்டாச் ஆச்சு. சரியா? எனக்கு டிட்டாச் ஆச்சு, ஆனால் அது செலெக்ஷனில் இல்லை. பார்த்தீங்களா? அது செலெக்ஷன் இல்லை. இப்போ நான் இதை டிட்டாச் பண்ணுறேன், அது செலெக்ஷனில் இல்லை. இப்போ இதை டிட்டாச் பண்ணுறேன், அதுவும் செலெக்ஷனில் இல்லை. புரியுதா? இப்போ நான் மொத்தமாக செலக்ட் பண்ணால் கூட எனக்கு ஸ்ப்ளைன் செலக்ட் ஆகவில்லை. ஏன்? அது ஸ்ப்ளைன்ல இருந்து டிட்டாச் ஆகிடுச்சு. சரியா? ரீஓரியன்ட் ஆகிடுச்சு. சரியா? இதுதான் டாபிக். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். புரியலைனாலும் பரவாயில்ல, நம்ம குரூப் லிங்க் கீழே தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக கால் பண்ணியோ இல்லைனா சாட் பண்ணியோ என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? அண்டு டிலெட் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. டிலெட்னா என்னென்னா ஒரு செக்மெண்ட்டாக ஒரு ஸ்ப்ளைனை டிலெட் பண்ணுறது தான் டிலெட். ஓகேவா? ஸோ அண்ட் இன்னொரு 2 3 மிரர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.